வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் ரிலேட்டடான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மணி சேவிங் ரிலேட்டடாக வீடியோ போடுறோம். சேமிக்க முடியாமல் தவிச்ச ஒரு குடும்பம் நம்மளோட சேனலை பார்த்து மாதம் 10,000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது எப்படி, அவங்க என்னென்ன ஃபினான்ஷியலாக மிஸ்டேக் பண்ணாங்க, அதை எப்படி திருத்திக்கிட்டாங்க, எப்படி அவங்க அதே வருமானம் தான் ஆனால் இப்போ 10,000 ரூபாய் சேமிக்க முடியுது அப்படிங்கிறத தான் அவங்க ஒரு மெயிலாக அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதை தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அவங்க வந்து பெயர்லாம் குறிப்பிட வேணாம்னு சொன்னதுனால நான் அந்த மெயிலை கூட நான் படிக்காமல் அவங்க என்ன கண்டென்ட் சொன்னாங்களோ அதை வந்து நான் ஸ்லைட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயம் நான் சொன்ன விஷயத்த பல வீடியோஸ்லேருந்து நீங்கள் இந்த வீடியோவில் இந்த சொல்லியிருந்தீங்க, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸை பார்த்து அவங்க குறிப்புகள் எழுதி வச்சு சில சேஞ்சஸை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது கேட்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோ போடுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நிறையா பேரோட லைஃப்பில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணதுன்னு நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டிலே பண்ணாமல் போயிடலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட சிச்சுவேஷனை பார்த்துடலாம். அவங்களோட மாத வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய். அதாவது இந்த சேமிப்புலாம் செய்கிறதுக்கு முன்னாடியுமே மாத வருமானம் 35,000 தான். இவங்க வந்து இவங்க பண்ண மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 சம்பளம் வந்தால் கூட இவங்க வந்து பட்ஜெட்டை போடாமல் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து 35,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க. பட்ஜெட் போட மாட்டாங்க. சம்பளம் வந்த உடனே அப்படியே எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. இவங்களோட வீட்டு வாடகை 12,000. மொத்தமாக இவங்க வீட்டில் 3 பேர் தான். ஆனால் பாருங்கள், வீட்டு வாடகை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா கொடுத்துருந்துருக்குறாங்க. அந்த 12,000 ரூபா போக மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா செலவு பண்ணுவாங்களாம். ஸோ எந்த விதமான பட்ஜெட் கிடையாது. அப்படிங்கிறப்ப பணம் ஒரு பேக்கில் இருக்கும், அதை எடுத்து ஏதாவது ஒரு செலவு வரப்போ எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது மிகப்பெரிய தப்பு. நம்ம பட்ஜெட் போடாமல் மொத்தமாக ஒரு பையில் நம்ம வச்சுக்கிட்டு செலவு பண்ணோன்னா எந்த செலவுக்கு எவ்வளோ பணம் போகுதுன்னே தெரியாது. இதே தான் நான் ஆரம்பத்தில் பண்ண தப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறப்ப டக்குன்னு யோசிக்காமல் செலவு பண்ணிவிடுவோம். பணம் குறைஞ்ச உடனே நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பல்சிவ் ஸ்பெண்டிங், யோசிக்காமல் செலவு செஞ்சுருவாங்களாம். அதாவது ஓகே, இப்போ கிராசரி வாங்க போனால் கூட என்னென்னலாம் தோணுதோ, பார்க்க நல்லா இருக்கா உடனே எடுத்து ஒரு பேக் வச்சுருவாங்களாம். காய்கறி வாங்க போவாங்களாம், ஓகே இந்த செய்வோமா பிடிக்குமா அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு வந்து வாங்கிடுவாங்களாம். இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லையான்னு கூட யோசிக்காமல் டக்குன்னு வாங்கிட்டு அப்புறம் யோசிப்பாங்களாம். அது வந்து உபயோகமான பொருளை வாங்கினா கூட அது நமக்கு தேவையானதான் தான் வாங்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக செலவு செய்கிறது. இதை தான் வந்து அவங்க வந்து இந்த மெயிலே எழுதியிருந்தாங்க. நிறைய டைம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, வேலை செய்கிற இடத்துல அவங்க புது ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னு நான் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வாட்ச் வாங்குறாங்கன்னு நானும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 பேருமே இந்த தப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டோமே ஒழிய யாருமே தப்புன்னு சொல்லலை. ஸோ உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைசேஷன் ஆச்சு. நம்ம வந்து ஏன் மற்றவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சைக்காலஜியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு வீடியோவும் கோட் பண்ணுறப்ப எனக்கே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு விஷயம் நம்ம சொல்ல வர ஒரு நல்ல விஷயம் வந்து ஒருத்தவங்க கிட்டே போயிடுது அப்படின்னு. அதே மாதிரி இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் பற்றியும் நான் பேசியிருக்கேன். ஸோ அதையுமே கோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து எங்ககிட்ட இருந்த தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சில சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக அவங்க சேஞ்சஸை ஏற்படுத்துறதுக்கு உதவுன ஒரு 3 பிளேலிஸ்ட்டை பார்க்கலாம். அது என்னென்ன பிளேலிஸ்ட் அப்படின்னா, நம்மளோட சேனலை அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க போல். நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சி போக அவங்களோட மிஸ்டேக் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிளேலிஸ்ட்டை பற்றி அடிக்கடி சொல்லுவோம்ல. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இவங்க ஃபஸ்ட்டு ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு செலவுகளும், வீட்டுக்கு வரக்கூடிய செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளையும் நம்ம எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுறதுன்னு நீங்கள் போட்டிருந்த அந்த ஒவ்வொரு வீடியோவுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்த்து அவங்களுக்கு நோட்ஸாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலான்னு. அதில் முக்கியமாக இந்த வீட்டு வாடகை குறைக்க 6 டிப்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இதில் பார்த்துட்டு நம்ம வந்து எப்போதுமே நம்ம வருமானத்தில் பாதிக்கு பாதி வாடகைக்கே கொடுக்கக்கூடாது. நம்மளோட வருமானத்தில் ஒரு 4ல் 1 பங்கு வேணால் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வாடகையை வந்து 12,000 வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மேலே ஓகே வேறு நல்ல வீடு கிடைக்குமா அப்படின்னு நல்லா சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வாடகை கம்மி பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட், எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 40,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், 15, 10,000த்துக்குலாம் நம்ம நிறைய பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹவு டு ஃப்ரேம் பட்ஜெட்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் காமனாக. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பவர் ஆஃப் பட்ஜெட்டிங் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறதுனால இவ்வளோ யூஸ் இருக்கா அப்படிங்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2 வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லைஃபே மாற்றிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எல்லாமே வந்து இந்த 2 பிளேலிஸ்ட் பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் சேவிங்ஸ் எதில் பண்ணலாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையுமே, கவர்மெண்ட் சேவிங்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பார்த்ததுக்கப்புறம் சில டெசிஷன்ஸை எடுத்திருக்காங்க. அதில் மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா பட்ஜெட். ஸோ நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பட்ஜெட் போட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இவங்க ஃபஸ்ட்டு செஞ்ச விஷயம் வீடு மாற்றிட்டாங்க. 12,000 இதுக்கு வாடகை கொடுக்கணும். ஸோ நம்ம சேனலில் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் மாட்ரேட்டாக பார்க்கலாம், நல்ல வீடாகவும் பார்க்கலான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு இவங்க எதிர்பார்த்ததோட அருமையான வீடு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம தான் தேடலை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணோம். இன்னும் ப்ராப்பராக தேடி இருந்தால் கூட கம்மியான விலையில் வாடகைக்கு வீடு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு வீடை வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. ரெண்ட் இப்போ 7,000 ரூபாய் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பட்ஜெட் வீடியோஸையும் அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கிளியராக கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம 3 பேருக்கு என்னென்ன கிராசரி தேவைப்படும் அந்த மாதிரியெல்லாம் இவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு, ஸோ கிராசரிக்குன்னு ஒரு 4,000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு வந்து 1,200 போட்டிருக்காங்க. வெஜ்ஜுக்கு வந்து 1,000 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா போட்டிருக்காங்க தனியாக. கேஸ்க்கு வந்து 1000 ரூபாய் எப்போதும் போல். மில்க்குக்கு வந்து அவங்க ஆப்பில் வாங்குவாங்களாம். ஸோ அதனால் எப்போதும் போல் 800 அது ஒதுக்கியிருக்காங்க. இபி பில் வந்து இப்போ இவங்க 3 பேருக்கு பார்த்துருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குமா. ஸோ இபி பில் எனக்கு கம்மியாக வருது. ஏன்னா நான் பொருளை குறைச்சிட்டேன், தேவையான பொருளை மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் இபி பில் வந்து 2,000 3,000 வருமா, இப்போ 800 தான் வருதான். பெட்ரோலுக்கு வந்து 1,500 வந்து போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,000 அவங்க எடுத்து வச்சா போதுமா. அந்த நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டி விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா, மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆர்டி போட்டால் ஒரு ஸ்கூல் ஃபீஸ்க்கு முந்தின வருஷத்துலேயே சேர்க்கலான்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி 4,000 ரூபா எடுத்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எமர்ஜென்சிக்குன்னு 1,300 ரூபா. இது இல்லாமல் மேற்கூறிய செலவுகள் இல்லாமல் மற்ற செலவுகளுக்கு ஒரு 2,000 ரூபாய். அது ரீசார்ஜு, ஹேர் கட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் 2,000 ரூபாய். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 25,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த அமௌண்ட் எல்லாமே கிராசரினா நான் 4,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும், நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். 500 ரூபா எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். நான்வெஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 800 தான் வரும். இவங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். இந்த 25,000 ரூபா பட்ஜெட் வந்து பார்த்திங்க, இதில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் நான் சேமிச்சிருவேன். ஸோ இப்போ ரொம்ப உங்கள் வீடியோஸை பார்த்து எப்படி சிக்கனமாக இருக்கிறது, வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக, அதாவது ரொம்பவும் கஞ்சத்தனம் பட வேணாம், நமக்கு தேவைப்படுற அளவு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே இந்த 25,000 ரூபாய் கம்மியாக தான் வருது. இதில் எனக்கு வந்து அமௌண்ட் சேர்த்துட்றேன் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிடுவேன், வேறு ஏதாவது புது செலவுகள் வந்து அந்த 25க்குள்ளே நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க அந்த மெயிலை எழுதியிருந்தப்பவே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இவங்களோட சேவிங்ஸ்க்கு போயிடலாம். ஸோ டோட்டல் இன்கமில் 35,000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பட்ஜெட் போட்டுட்டு சேவிங்ஸ்க்கு 10,000 ரூபா. பாருங்கள், முன்னாடியெல்லாம் கையில் மிச்ச பணமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பழகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் கையில் லம்பாக இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிபிஎஃப் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி 3 பேருக்கும் ஆளுக்கு 1,000 ரூபாய் 3,000 ரூபாய் கட்டுறாங்க. கோல்டில் ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு அதுக்கு வந்து 5,000 ரூபா வந்து சேர்த்துட்டு வராங்க. பாருங்கள், இவ்வளோ நாளுக்கு வந்து இவங்களால சேமிக்கவே முடியல. இப்போ நம்ம சேனலெல்லாம் பார்த்து நிறைய வீடியோஸ் அவங்க பார்த்து அழகாக அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம், பட் ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஸோ இவங்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணதில் இப்போ பாருங்கள், மாதம் வந்து இவங்களால ஒரு 10,000 ரூபாய் சேமிக்க முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.